நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்படுறவங்களுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்யலாம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்ளும் அவர்கள் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாரும் பொற்பாகம் தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்ளவும் அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையுடன் அனைவருக்கும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். கேட்கலாம். கேள்வியை கேட்கலாமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருப்பூர் ஜோதிஷன் பேசுறீங்க. இப்போ நவகிரக கோயில் அப்படின்னா எல்லாமே கும்பகோணத்துக்கு தான் மெயின் போறாங்கய்யா. இப்போ கோவை மாவட்டத்தையும் பார்த்தா இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தையும் பார்த்தா இருக்குதுங்க. அந்த கும்பகோணத்துல மட்டும் பர்டிகுலர் இருக்குல்ல, எல்லா பக்கமும் அதோடைய தாக்கம் இருக்குங்களா நவகிரகனுடைய? நீங்க எல்லா இடத்துக்கும் போகுது. கும்பகோணம் பழக்கப்பட்ட ஏரியாங்கிறது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய தெய்வீக அனுகிரகங்கள் நிறைய பெற்ற மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்றோம். திருநெல்வேலி போகலாம், எல்லா ஊர்லயும் நவகிரக கோயிலுக்கே போகலாம், கோயம்புத்தூர்லயும் போகலாம். ஓ சரி சரி. நம்ம பழக்கப்பட்டனால அங்க கும்பகோணம் போறோம் இல்லைங்களா? நம்ம இப்போ தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் இருக்கியா நம்ம நிறைய பேர் வந்துட்டு போகக்கூடிய ஒரே விதமான கோயில வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். ஓ சரி சரி. அதனால அவங்க அந்த கோயில் போறது எல்லாரும் விரும்புறாங்க, நம்ம அனுப்புறோம். ஆனா தமிழ்நாட்டு விட்டு வேற ஸ்டேட்லயும் இருக்குங்களா? எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா நாடுகளையும் இருக்கு, எல்லா மாநிலங்களையும் இருக்கு. ஓ சரி சரி. கஷ்டம் உள்ள ஊர்ல கூட நமக்கு இருக்கு. ஓ சரி. வேற வேற பேர்கள்ல வேற வேற இடங்கள்ல வேற வேற மாதிரியான வழிபாடோடு இருக்கு. சரி சரிங்க. சரி நன்றி. அடுத்து வணக்கம் குருஜி. லாவண்யா. சொல்லுங்கம்மா. குருஜி, குழந்தைக்காக பிரசனம் கேட்டாங்க. உதயத்துல கிரகம் இல்ல, அடுத்து தொட போறது குரு, வெளிக்கட்டத்துல சந்திரன் இருக்கு. நீங்க என்ன கேட்கலாம்? முதல் கேள்வி, உதயத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னா ஒரு கேள்விக்கான சாத்தியக்கூறு பட் நல்லா இருக்கு, என்ன உதயமா இருந்தாலும். அடுத்துதான் போய் குருவை தொட போதுன்னா அவருக்கான முயற்சி பண்ணா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ ரெண்டு பேரும் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால ஐவிஎஃப் கேக்குறாங்க. ஐவிஎஃப் கேள்வி கேட்டோம்னா நமக்கு ராகுகேதுகள் 5ஆம் இடத்துல இருக்கான்னு பார்க்கணும், இல்ல குருவோட சேர்ந்து இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா இல்ல, குழந்தைக்கான முயற்சியை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க கேள்வியிலே ஐவிஎஃப் இருந்தா நீங்க புதன் ராகு குரு ராகுலாம் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல குருஜி, அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு ஐவிஎஃப்ல இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இனிமே குழந்தை பிறக்கலாம். ஒரு 90 நாள் கழிச்சு அவங்க 2 இடத்துல கணவனை விட மனைவி தான் இந்த கேள்வி கேட்கணும். ஐவிஎஃப்ங்கிற கேள்விக்கு இதுல கணவருடைய பங்கீடு ஒண்ணுமே இல்லை. இப்படி கேட்கலாம், என் மனைவிக்கு ஐவிஎஃப்ல குழந்தை வரணும் அப்படி கேட்கலாம். அதோட டைரக்டா அந்த பொண்ணை கேட்டா இன்னும் சூப்பர். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இதுல உதயாதிபதி சுக்கிரன் வெளிக்கட்டத்துல நீசமா இருக்கு. நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். கேள்வி உதயத்தில் சந்திரன் இருக்கிறார், சம்பவம் இல்ல குருஜி. இல்ல குருஜி, சந்திரன் 2ஆம் இடத்துலதான் இருக்காரு. கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்னு கேக்குறாங்க. கன்சீவே ஆகல இல்லம்மா? இல்ல குருஜி, நீ கேட்ட கேள்வி கேக்குறாங்க. முதல்ல குழந்தைய பத்தி கேட்டாங்கன்னா 5ஆம் பாவாதிபதியோ குருவோ உதயத்துல இருக்கணும், இல்லாம கேட்க கூடாது. சரி குருஜி. 2வது கன்சீவே ஆகாம எத்தனாவது மாசத்துல குழந்தை பிறக்கணும் கேள்வியே ராங் அது. அப்போ உதயத்துல உதயாதிபதி நீசமா இருக்காரு, இல்ல உதயத்துல நீசகரம் இருக்காருன்னா இன்னும் அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகல. சரி குருஜி. எலிஜிபிள் ஆன பிட்டு போக சொல்லணும். பதில் இதுதான். நல்லது. அடுத்து வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
சார், காணாமல் போனதை பத்தி ஒரு பிரசன்னம் போட்டோம் சார். ஆக்சுவலா நம்ம மாமியார் வீட்டுல வந்து ஒருத்தவங்க வேலைக்கு வச்சிருக்கோம். அவங்க 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 மட்டும் தான் இருக்காங்க, மாமியார் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்காக ஒரு பிரசனம் போட்டது சார். 10,000 ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருந்தோம். நம்ம பணம் தான், அவங்கள்ட்ட ஏதாவது எமர்ஜென்சினா செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி வச்சிருந்தோம். பர்ஸ்ல போட்டு கிச்சன்ல தான் வச்சிருந்திருக்காங்க. பட் அது காணும். அது கேமராலாமும் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. யாருமே புது ஆளு வரவே இல்லை அந்த வீட்டுக்கு. காணும் சார். அதுக்கு ஒரு பிரசனம் போட்டோம் சார். பட் நம்மளோட அந்த ரூல் 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உதயத்துல இல்ல சார். அதே மாதிரி பார்க்கவும் இல்லை சார். ஆக்சுவலா என்னன்னாக்க கேது தான் சார் உதயத்துல இருக்காங்க. சிம்ம உதயமா வந்திருக்குது. 7ல வந்து சந்திரன் ராகு இருக்காங்க. 8ல தான் வந்துட்டு சனி செவ்வாய் புதன் 3 பேரும் இருக்காங்க சார். இந்த உதயாதிபதியும் 9ல தான் இருக்காங்க. கைமரத்துல வச்சிருப்பாங்க, யாரும் திருடல. யாரும் திருடல. அவங்க வச்சேன்னு சொன்ன இடம் சரியான இடம் இல்ல. ஒரு பாக்ஸுக்குள்ளார பர்ஸ்ல போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு தான் சார் வச்சிருந்திருக்காங்க. உண்மைதான் வச்சிருந்திருக்காங்க. சரி, அந்த பாக்ஸ் எங்க வச்சாங்கன்னு வேணும்ல, அது நம்ம வேற இடத்துல தெரியாம வச்சிருக்கலாம். அந்த பாக்ஸும் இருக்கு சார், பர்ஸும் இருக்கு சார், பணம் மட்டும் இல்ல சார். இந்த இடத்துல அவங்க மறதி தான் மூல காரணம். உங்களுக்கு அதுலயே வந்துருச்சு, 11ஆம் அதிபதி நீசமா வந்துருச்சு. மறதி முக்கியமான காரணம். வச்சது அவங்க சொன்ன இடமா இல்ல. ஓகே. இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. 8ஆம் அதிபதி உதயத்தோட சம்பந்தப்படல. உதயம் 8க்கு போகல. 8ல கவிப்பு இல்ல, 8ல ஆரடம் இல்ல. இப்படி 8 எங்கேயுமே சம்பந்தப்படல. அவர் வந்து மோதிரத்தை கழட்டி வச்சு காணான்னு சாதிச்சுட்டாரு. நம்ம என்ன சொல்லியும் கேட்கல. ஒரு 2 மாசம் கழிச்சு அவரே சொல்றாரு, பூஜை ரொம்ப கழட்டி சாமியோட ஆணியில தொங்க போட்டேன், நேத்தான் பார்த்தேன், சாரிங்கிறாரு. 2 மாசமா தினம் காலில் மெஜேஜ், இன்னும் காணாம, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவங்களுடைய மறதி, நம்ம மூளை நம்ம மறதியை ஏத்துக்கிறாம இங்கதான் இருக்குன்னு அடம் பிடிக்கும் சில நேரத்துல. சோ அவங்களை வந்து எங்கேயாவது எங்கெல்லாம் கை மாறி வைப்பாங்களோ அங்க பார்க்க சொல்லுங்க. ஆக்சுவலா சார், முதல் நாள் அதாவது 13ஆம் தேதி 9,500 ரூபாய் காணும் சார். நியூ இயர் அன்னைக்கு, தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு 1000 ரூபாய் காணுமா சார். அப்ப அவங்களுக்கு வந்துட்டு 8ஆம் இடம் சம்பந்தப்படல, திருடன் வரல. அவங்களுக்கு என்ன டவுட்னா சார், மாமியாருக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப முடியாம இருக்காங்க. சோடியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். அவங்களுக்கு என்னன்னாலும் மறக்கிறாங்க, அந்த பேலன்ஸ் இல்லை. ஆனா அவங்க எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு அந்த மாதிரி அவங்க வேலை செய்யறவங்க அந்த மாதிரி சொல்றாங்க சார். நீங்களே இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க, மறதி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, சரியா? ஆனா அவங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாது சார். அவங்க ஒருவேளை அவங்க கிளீனிங் பண்றதுல போட்டு குப்பையா கூட போயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா திருடு நடக்கவில்லை. கிடைக்குமா சார் இது? உங்க கேள்விக்கான விஷயம் என்னன்னா, உதயத்துல 8ஆம் சம்பந்தப்பட்ட திருடுறாங்கன்னா திருடல, கை மருந்து வச்சிருக்காங்க, தேட சொல்லலாம். உதயத்துக்கும் சந்திரனுக்குள்ள தூர அளவு எவ்வளவு? உதயத்துல இருந்து சந்திரனுக்கு 1 2 3 4 7 சார். 7ஆம் வீட்டுல, அதாவது கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரன் ராகு. உதயம் வந்து எங்க இருக்கு? சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கு. ஒரு 14 நாளுக்குள்ள கிடைச்சா கிடைச்சது, இல்லைன்னா எப்பவுமே கிடைக்காது. குப்பை தொட்டிக்குள்ள போயிடலாம். கும்பமே குப்பை தொட்டி வீடு தான். 7ஆம் அதிபதி போயிட்டு 8ல இருக்கிறதுனால அது திருட்டுன்னு எடுத்துக்கலாமா? அது திருட்டுன்னு சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. திருட்டுன்னு மறைவிடங்கள்னு சொல்லலாம். குப்பை வந்து இருக்கலாம். கும்பமே ஒரு குப்பை தொட்டி தான். ஓகே. அதனால நீங்க சந்திரன் ராகு இருக்கிறதுனால அப்படி யோசிச்சேன் சார். புத்து மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி பைக்கில் வச்சு வெளியே போயிருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. 100% திருடல, 100% மறந்துட்டாங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் தேட சொல்லுங்க. ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார். எப்பவுமே கேள்வியின் காரகமோ பாவமோ சம்பந்தப்படலாம், அதுல போய் தேடி ஒண்ணுமே பண்ண முடியாது. 3ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் நமக்கு எங்கேயாவது மறைஞ்சிருக்கு, அஸ்தங்கமா இருக்கு, நீசமா இருக்கு அப்படின்னா மறதி இருக்கும். மறைஞ்சிருந்தா கம்மியான மறதி, நீசமா இருந்தது அப்படின்னா மறதி கூடுதலா இருக்கும். அஸ்தங்கமான மறதியே வாழ்க்கையா போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 13ஆம் இடமும் 11ஆம் இடமும் எப்ப எல்லாம் குறையுதோ அப்ப எல்லாம் நம்முடைய ஞாபக மருதி செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணம், நம்ம எப்பயாவது ஞாபக மருதியா இருக்கோமான்னு நெட்ல ஒரு பிரச்சனை போடுங்க. 3-11 வேலை செஞ்சுட்டு இருக்கு, நம்மளால உணர முடியும். அந்த அதிபதி பலமா இருந்தா ஞாபக சக்தி அதிகமா இருக்கும், அந்த அதிபதி பலகீனமா இருந்தா ஞாபக சக்தி கம்மியா இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த ரூபத்திலையும் 5-11 கூட சேர்க்க இருந்தா அவளை சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க. ஞாபக சக்திக்கு அபரிதமான தன்மை எந்த வீடுன்னு கேட்டா 5-11 சேர்க்கை வந்து பயங்கர அபார ஞாபக சக்தி.
அப்படிங்கறத சொல்லலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஒரே நேரத்துல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரகிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் கெட்டு போயிட்டாலும் கூட ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயத்த மறந்துடுவாங்க. சுக்கிரன் வலுவாக ஒரே நேரத்துல அவங்களால 5 விஷயத்த யோசிக்க முடியும். இதெல்லாம் நினைவுகளை பத்தின விஷயங்கள். இந்த சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து அதை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அது எப்பயெல்லாம் உடம்புல குறைவா இருக்கோ அப்போ அவங்களுக்கு அந்த ஆயில் கண்டம் ஏற்படுதுன்னு அர்த்தம். உடம்புல சோடியம் குறைஞ்சாலே நாக்கு உளரும், நிக்க முடியாது, உதடு ட்ரை ஆகும், லங்ஸ் பலவீனமாயிரும், கிட்னி வீங்கும், கால் வீங்கும், வரிசை அந்த முதுமையை நோக்கி இழுத்துட்டு போகும். நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றமே சோடியத்தை குறைக்க கூடாதுன்னு பண்றோம். நிறைய காய்கறிகளை இயற்கையா எடுத்துக்கினாலே உங்களுக்கு தேவையான பயோசோடியம் உடம்புல வந்துவிடும். அதனால காய்கறி நிறைய சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. என்னுடைய அனுபவத்துல நீங்க ஏதாவது பார்த்துருக்கலாம். நீங்க நான் நிகழ்ச்சியில கோபிநாத் நடந்த நிகழ்ச்சியில ஒரு 75 வயசு ஆள் வந்து ஒரு 40 வயசு பையனாட்டு இருக்கிறாரு. அவர் சொல்ற 40 வருஷமா நானு அரிசி சோறு சாப்பிட்டதுல, உப்பு போட்டு சாப்பிட்டதுல, வெறும் காய்கறி மட்டும் தான் சாப்பிட்றேன்னு இருக்காரு. அப்படி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வெறும் காய்கறியில் இருக்கிற சால்ட் மட்டும் தான் அவர் சால்ட், வேற எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, சாதமே சாப்பிட்டது இல்லை. 89 வயசு. இப்ப நானும் அவர் நடந்து போனோம்னா அவரை இன்னைக்கு தம்பிம்பாங்க, என்னை அண்ணன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காரு. சோ சனி எப்ப நம்ம உடம்புல பலவீனமாகுதோ, நம்ம கோச்சார படிக்க, அப்போ உடம்புல குறையக்கூடிய முக்கியமான இது சால்ட் வந்து சோடியம். ஏன்னு சொல்லக்கூடிய சோடியம் தான் குறையுதுன்னு அர்த்தம். அடுத்து சௌந்தர்யா, சென்னையில இருந்து. வணக்கம்மா, சொல்லுமா. ஜாமகால் பிரசனத்துல வந்து ஒருத்தங்களை டியூஸ்டே இல்ல வெனஸ்டே சந்திப்புனா போடும்போது 7ல கவிப்போ மாந்தியோ வந்து உதயத்துல 7ஆம் அதிபதி இருந்தா சந்திப்புனா மாட்டனா 7ல இருக்கிற வாய்ப்பு இல்ல. நீ 1ஆம் அதிபதி நீன்னா 7ஆம் இடங்கிறது சந்திக்கிற நபர். அங்கேயே கவிப்பு இருக்கணும், அவர் சந்திக்க போறது இல்ல. ஒண்ணு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அது வேற வேற காரணங்கள, பொய் காரணங்கள தள்ளிவிடப்படும்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்கும்போது புதனோ ஞாயிறோ சந்திக்க மாட்டேன் ஏதோ ஒரு கிழமையை சொல்லிட்டீங்கன்னா அதுல கவிப்பு வந்து வேற கிழமையில சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு அர்த்தம். சண்டேவோ மண்டேவோ போய் சந்திப்பேனான்னு கேட்கிறோம். உதயத்துல இந்த 7ஆம் இடத்துல கவிப்பு இல்லைன்னு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதயத்துல இந்த கிரகம் இருக்கணும். மாந்தி வந்து அது தடுக்குமா? கவிப்பு இல்ல, வெறும் மாந்தி மட்டும். மாந்தி வரும்போது தவிர்க்க முடியாத காரணங்கள்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். இன்னைக்கு முக்கியமான அபிஷியல் மீட்டிங் இருக்கு, இல்ல எங்க அம்மாவுக்கு உடம்புல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த சம்பவத்தை க்ளோஸ் பண்ற மாதிரியான ஈவெண்ட் அங்க இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் வீட்டுக்கு போவேன்னா அவங்க வீட்டுக்குன்னு கேட்கும்போது உதயத்துல செவ்வாய் வந்தா வீட்டுக்கு போவேன்னு எடுத்துக்கலாமா? 1-7 இடம் பாதிக்கப்படாம இருக்கிற வரைக்கும் தான் கேள்விக்கான பதில் நோக்கி போகணும். இல்லைன்னா எந்த வகையிலும் நம்மளை சந்திக்க விடாது. நான் வீட்டுக்கு போறேன்னான்னு தனியா கொஸ்டின் கேட்கும்போது செவ்வாய் வந்தா அப்போ உதயாதிபதி நல்லா இருந்தா நீ போலாமே. சரி, உதயத்துல செவ்வாய் இருக்கு, அதே செவ்வாய் உள்கட்டத்துல 4ல இருக்கு, வெளிக்கட்டத்துல இருக்க செவ்வாய் போலாமே. உனக்கு வீடு நீ போகும்போது சாவி எல்லாமே திறந்து ரெடியா நிக்கும், கதவெல்லாம் ரெடி, போய் நின்னவனே உள்ள போயிடுவா. எதனால? செவ்வாய் இருக்கிறதுனால. ஆமா, உன் வீடும் உனக்கு நீ சும்மா நடந்து போனா கூட ஒருத்தன் வந்து லிப்ட் கொடுத்து கூட்டி போய் வாசல் இறக்கி விட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமா. அந்த காரகரம் அந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இருகரம் கூப்பி அழைக்கிறது திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இங்க செவ்வாய் 12ஆம் அதிபதியா வராரு. தனுசு உதயம், உதயத்துல செவ்வாய் இருந்தது. போய் தூங்க போறீங்கன்னு அர்த்தம். நான் வீட்டுக்கு போவேனான்னு கேட்டேன். நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் போவேன். கண்டிப்பா வீட்டுக்கு போய் ஒண்ணு வேலையா ரெஸ்ட்ல இருக்க போறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா போனதுக்காக போயிட்டு உட்கார்ந்து திரும்பி எந்திரிச்சு வர போறோம்னு அர்த்தம். ஓகே, தேங்க்ஸ். நல்லதுமா. அடுத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீபிரியா முகுந்தன், சென்னையில இருந்து. வீட்டுல திடீர்னு பூச்சி அதிகமானா நீங்க பெருமாள் கோயிலுக்கு போக சொன்னீங்க. நல்லா பாருங்க, அப்படி பூச்சி அதிகமா இருக்குன்னா விருச்சிக ராசி ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள உருத்தா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே சார். இன்னும் மகளாவோ மயனாவோ பேரனாவோ பேத்தியாவோ விருச்சிக ராசி வந்தாதான் வீட்டுக்குள்ள பூச்சி துண்டெல்லாம் வரும் இல்லையா? உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல யாராவது விருச்சிக ராசி விருச்சிக கண்ணுக்காரங்க யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்களான்னு பாருங்க. வந்தா கண்டிப்பா வீட்டுக்குள்ள பூச்சி வரும். நீங்க யாரை ரொம்ப நெருக்கமாக விரும்புகிறீர்களோ அந்த ராசியுடைய நபர்களுடைய வடிவங்கள் பூச்சிகள் வீட்டுக்குள்ள வந்து தலையை காமிக்காம போகாது. சரியா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு 2 விஷயத்த நான் பார்த்துருக்கிறேன்.
சரி சார். ஒரு மாணவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ம். சார் நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அந்த இடத்துல புது வீடு கட்டி போகிறோம், அது வந்து ஒரு வயல்வெளி, அந்த வயல்வெளியில் ம். வீடு அழகான வீடு அமைஞ்சிருச்சு, ஆனால் மழை வந்துன்னு பூரா நண்டா இருக்குன்னாரு. ஓ. உங்க வீட்டுல மாசமா இருக்காங்களான்னு, இல்ல சார் ஒண்ணும் இல்லைனாரு. அப்ப பிறக்க போறது கடகராசி கடகலக்கணத்துல பிறக்க போகுதுன்னு சொல்லிருக்கு. அவரு சார் அதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க வந்து நாள் பார்த்து எடுப்போம், ஏன்னா வந்து தனுசு ராசி 8வது ராசி எடுக்க மாட்டேன்றாரு. ஆனா முதல் குழந்தை பிறந்தது கடகலக்கண கடகராசியில் தான் பிறந்தது ஓகே. பையன். 2வது அந்த வீடு கட்டி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மழை வந்துருச்சு. செகண்ட் மழை, 3ஆம் மழை, ஒரு 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள எங்கன்னு பார்த்தாலும் கரப்பாம்பூச்சியும் புழுவும் பூச்சியுமா இருக்குன்னாரு. எத்தனை பிஸ்ட் அடிச்சாலும் போக மாட்டேங்குதுன்னு. அடுத்த குழந்தை விருச்சிக ராசியில பிறக்க போகுதுன்னு. விருச்சிக ராசி லக்னம் கேட்டையில இருக்கு, சந்திரன் அனுசத்துல இருக்கு, பொம்பளை பிள்ளை. என்ன அதே மாதிரி 3வது இடத்துக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வருது. அவருக்கு செம்மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் வருது. ஓகே. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க வீட்டுக்கு ஒரு புதுசா ஒருத்தர் கட்டில் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. இப்ப எங்க மாமனார் ஒரு கட்டில், என் ஃப்ரெண்டு ஒரு கட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் ஊஞ்சல் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. பரண நட்சத்திரத்துல உங்க குழந்தை பிறக்க போகுது. ஸோ 3வது பையன் பரண நட்சத்திரத்துல வரும். ஓகே. உங்களுக்குள்ள வரக்கூடிய புதிய உறவுகள், புதிய நபர்கள் வரும் முன்னே தாவரங்களும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் உங்களுக்கு முன் உணர்த்தும். ஓகே. எல்லாமே கட்டத்தை பார்த்து சொல்லணும் அவசியம் இல்லை, சூழ்நிலைகளே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும். ஓகே சார். ஓகே சார். அதனால நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்னு பாருங்க. சரி. இல்ல ஷார்ட் டயத்துல பழகிட்டு ஷார்ட் டயத்துல வெளியில போறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகே. அப்ப அவங்களுக்கு விருச்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் புத்திநாதனாவும் தசாநாதனும் இருக்கும். அப்ப மட்டும் பூச்சி வந்துட்டு போயிடும்னு அர்த்தம். புரிஞ்சுதா என்ன? புரியுது சார். புரியுது நீங்க சார். இதுக்காக பெருமாள் வராம இருக்குன்னா, நீ பெருமாள் கோயில் போயிட்டு வந்தா இதனால பாதிப்பு எதுவும் வராது. ஓ, பெருமாள் போயிருக்கோம். அடுத்து தேங்க்யூ சார். நல்லதுமா. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஐயா, எனக்கு ஜாமக்கோல் பிரசனத்துல வந்து நீங்க பிறந்த கால ஜாமக்கோல் போட்டு பார்த்தப்ப தவிப்பு வந்து சுக்கிரன் கிட்ட வருதுங்கய்யா, புதனை நோக்கி வருதுங்க. கவிப்பு எங்க இருக்கு, சுக்கிரன் எங்க இருக்கிறது? மகர உதயம், லக்னமும் மகர லக்னம் தான். 2வது இடத்துல கும்பத்துல கவிப்புங்கய்யா. எனக்கு ஹெச்டி, ஆகமி, கர்ணநாதன் எல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன் 29 டிகிரி 27 டிகிரியில கவிப்பு. புதன் வந்து 4 டிகிரியில இருக்குதுங்கய்யா. இப்ப எனக்கு என்னன்னா, ஒண்ணு கேள்வி கேட்கறேன், ஆன் பண்ணுங்க, யார் கேக்குறீங்கன்னு தெரியணும்னு முதல்ல மேம் சொன்னாங்க இல்ல, இப்ப கேட்கலாம். புதனை நோக்கி கவிப்பு வருதுங்கய்யா. ஒண்ணு எனக்கு ஜோதிடம் வருமா, இன்னொன்னு கவிப்பு வந்து சுக்கிரன் கூட 2 டிகிரி தாண்டிடுச்சு அப்படின்னாலும். ஜோதிடம் வருமாங்கிற கேள்விக்கு பிறந்த கலக்க ஜாமம் போட வேண்டிய அவசியமே இல்ல, நீங்க தற்காலிக இதே போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிடம் வருமானம் கட்டாயம் வரும். கவிப்புல நிக்கக்கூடிய சுக்கிரன் என்ன சொல்றேன்னா, நிறைய வித்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். நீங்க நிறைய வித்தைகளை, வீணை கத்துக்கலாம், வாய்ப்பாட்டு கத்துக்கலாம், ஜோசியம் கத்துக்கலாம், டைப்பிங் இதெல்லாம் கத்துக்கலாம். ஆனா பெரிய லெவல்ல புகழ் எடுக்கலாமே காசை சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சுதானே? உங்களுக்கு மல்டி லெவல் டேலண்ட் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் காசா மாறாம சும்மா ஒரு வித்தையா இருக்கும். பேர் கிடைக்கும் அதன் மூலியமா, அப்படி கிடைக்கும். இப்ப வந்து அப்பனா நான் வந்து அந்த ஹெச்டிக்கான கருணாநாதனுக்கான பரிகாரம் பண்ணலாம். கருணாநாதனுடைய வழிபாடு தொழில் ரீதியான எக்கனாமிக்கல் விருத்தியை தரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, கருணாநாதன் எப்ப கும்பிட்டாலும் கேந்திரம் பலம் பெறும். கேந்திரங்கிறது 1, 4, 7, 10. நீங்க நல்லா இருப்பீங்க, வண்டி வாகனம் வீடு வாசல் நல்லா இருக்கும், கணவர் மனைவி நல்லா இருப்பாங்க, உங்க தொழில் சிறப்பா இருக்கும். கருணாநாதனுக்கு இந்த கண்டிப்பா இருக்கும். யோகத்துடைய வழிபாடு பண்ணும்போது, யோகி அவையோட வழிபாடு பண்ணும்போது தசாபத்தி ரொம்ப சூப்பரா இருக்கும். திதிக்கான தேவதை வழிபாடு முன்னோருடைய ஆசீர்வாதம் வலுவா இருக்கும். சோ நீங்க கேட்டது தொழிலுக்காக கேட்குறீங்க, கருணாநாதன் வழிபாடு சால சிறந்தது, செய்யலாம். நல்லது. அடுத்தால. வணக்கம் குருஜி. வணக்கம் சார். அமெரிக்கால இருந்து அஜய் பேசுறேன். ஒரு சந்திரநாடி இதுல ஒரு ஜோசியத்துல ஒரு ஜாதகம் வந்தது. சந்திரன் வந்து இப்போ ரிஷபத்துல போயிட்டு இருக்கு, அதுல செவ்வாய் இருக்குது.
அத சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருந்து பாக்குறது, குரு வந்து கன்னியில இருந்து பாக்குறது, அந்த சனி வந்து குருவை கூட பாக்குறது, குரு ரெட்ரோவா இருக்குது. பையன் வந்து இது ஒரு நீங்க சொல்ற ஜாதகத்துல விருச்சத்துல இருந்து சந்திரன் பாக்குறாரு, ரிஷபத்துல செவ்வாய் இருக்காரு, கன்னில இருந்து குரு பாக்குறாரு, குரு வக்கரமா இருக்காரு, கோச்சார சந்திரன் ரிஷபத்துல போயிட்டு இருக்காரு. கரெக்டா? சனி வந்து பிறந்த கால சனி பிறந்த கால குருவை பாக்குறாரு. கரெக்டா? கரெக்ட் சார். சரி, சொல்லுங்க. இது குழந்தையோட ஜாதகம். இந்த குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. இதுல வந்து கேட்கும்போது குரு பாக்குறதுனால குழந்தைய பத்தி கேட்கிறாருன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த குழந்தை வந்து பேச்சு இல்ல, சரியா நடக்கிறது இல்ல. ஐயா, என்ன லக்கணம் நீங்க சொல்லுங்க. 8ஆம் அதிபதி யாருன்னு சொல்லுங்க. சிம்ம லக்னம், 8ஆம் அதிபதி வந்து செவ்வாய். சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி குரு. சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. அவருடைய பார்வை இல்லாம குறைபாடு கிடையாது. எப்ப குறைபாடை பத்தி பேசினாலும் ஒரு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியுடைய தொடர்பும் பாத தொடர்பும் இல்லாம குறைபாடு வராது. அந்த குறைபாடு வேகமா குணமாகனா 8ஆம் அதிபதி மட்டும் பார்த்திருப்பார், சேர்ந்திருப்பார். அந்த குறைபாடு நீண்ட காலத்துக்கு இருக்கும்னா அஷ்டமாதிபதியும் பாதகம் கனெக்ட் ஆயிருப்பாங்க. நீங்க சொன்ன சார்ட்ல அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குருவின் பார்வையும் பாதகம் செவ்வாய் சேர்க்கையும் வலுவாக இருக்கிறது. அந்த பொண்ணுக்கு இயல்பா ஹெல்த் வீக்கா இருக்கிறது காரணம் பிறந்த கால ஜாதகத்திலே சந்திரன் வந்து நீசமாவும் இருக்கு. அந்த பொண்ணுக்கு மூளையில நீங்க பிரெயின் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்க, லெட் LEAD லெட் அப்படிங்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரொம்ப குறைவா இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப அப்நார்மலா இருக்கும். ஒண்ணு சராசரி அளவை விட பாதிக்கும் குறைவா கீழே இருக்கும், இல்ல சராசரி அளவை விட பாதியோட அதிகமா இருக்கும். அதனால இந்த பொண்ணுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் உள்ள வந்திருக்கு. இது ஜெனட்டிக். பையன் பேசுவானா சார்? பேச்சே இல்லை. இப்ப 12 வயசு ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 7 வருஷத்துக்கு மேல ஆகும். 7 வருஷத்துக்கு மேல ஆகும். அது எப்படி நம்ம ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றது சார் இந்த ஜாதகத்தை வச்சுட்டு? அதான் சொன்னேன், இன்ன வரைக்கும் சொன்னதுதான். அஷ்டமாதிபதி கனெக்ஷன் லக்கணத்துக்கு இல்லாம ஸ்பெஷல் சைல்டு குறைபாடு வரவே வராது. ரெண்டுமே வந்திருக்கே, அஷ்டமாதிபதி வந்திருக்கு, பாதகாதி வந்திருக்கு லக்கணத்துக்கு. அதனால அதை பார்த்துட்டு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிடலாம். ஆமா. கோச்சார சந்திரனை அஷ்டமாதிபதி பாக்குறாரு, கோச்சார சந்திரனை பாதகாதிபதி சேர்ந்திருக்காரு. இது ரெண்டும் முக்கியமான கண்டென்ட். நீங்க லக்கண டிகிரி என்னன்னு சொல்லுங்க, அஷ்டமாதிபதி டிகிரி என்னன்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதலான தகவலை சொல்ல ரெடியா இருக்கு. எப்பவுமே ஒரு நோய் இல்ல ஒரு குறைபாடுன்னு வந்துச்சுன்னா 1-8 சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. என்னென்னலாம் பார்க்கணும் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு லக்கண டிகிரியும் 8ல நிக்கிற கிரகமும் சரியா இருக்கணும், ஒரே டிகிரில இருக்கணும், +- 3 டிகிரி. இல்ல லக்கண டிகிரியும் 8ஆம் அதிபதியும் 3 டிகிரிக்குள்ள இருக்கணும், இல்ல லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் 3 டிகிரிக்குள்ள இருக்கணும். இதுதான் ரூலு. லக்கணமோ லக்னாதிபதியோ 8ல நிக்கிற கிரகமோ 8ஆம் அதிபதியோ 3 டிகிரிக்குள்ள எங்கனுக்குள்ள நெருக்கமா இருந்தாலும் குறைபாடு. இப்ப நீங்க சொல்லுங்க. லக்னம் 10 டிகிரியில இருக்கு சார். அஷ்டம் வேற யாராவது 10 டிகிரிக்கு முன்பின் 3 டிகிரி இருக்காங்களா? புதன் ரெட்ரோ ஆகி 10 டிகிரி கரெக்டா 9:23, இது 9:54. ஒண்ணு. அதனால இந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு நாக்கு தடிமனா இருக்கு. புதன் எங்க இருக்காருங்க ஐயா? புதன் வந்து மேஷத்துல இருக்காரு சார். சரி, குரு எங்க இருக்காரு? குரு என்ன டிகிரில இருக்காரு? கன்னியில இருக்காரு. குரு வந்து 23 டிகிரியில இருக்காரு சார். 8ல நிக்கக்கூடிய கிரகம் வேற ஏதாவது இருக்கா? மீனத்துல 8ல வந்து சூரியனும் புதனும் இருக்காரு சார் மேஷத்துல. 8ஆம் இடம் மேஷம் வராது, சிம்ம லக்னத்துக்கு வராது. சிம்ம லக்னத்து குரு வந்து 23 டிகிரியில இருக்காரு சார். மீனத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? மீனத்துல சுக்கிரன் இருக்காரு, ரெட்ரோ ஆகி 2 டிகிரியில இருக்காரு சார். மீனத்துல சுக்கிரன் இருக்காரு, ரெட்ரோ ஆகி 2 டிகிரியில இருக்காரு சார். சூரியன் நிக்கிறது? சூரியன் வந்து மேஷத்துல 1 டிகிரியில இருக்காரு சார். 1 டிகிரில இருக்கிறாரு. ரூலை மட்டும் திரும்பி செக் பண்ணிக்கங்க. லக்கணமோ லக்னாதிபதியோ 8ல் நிக்கிற கிரகத்துக்கோ 8ஆம் அதிபதிக்கோ க்ளோஸ் டிகிரி 3 டிகிரி இருக்கான்னு பாருங்க. இருந்தா அது குறைபாடு. கூட பாதகாதி கனெக்ட் ஆனா சீக்கிரம் குணமாகாது. இவ்வளவுதான் சார் விஷயம். நீங்க பாதக கனெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லிக்கிங்க. அடுத்து ஐயா, சேலம் வீரனூர்ல இருந்து டாக்டர் பொன்னுசாமி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார். அது
17/4/2026 12:21 போடப்பட்ட ஒரு சோழி லக்னங்கய்யா. சரி, சோழி லக்னம் வந்து மிதுனம். அப்ப கேள்வி என்னன்னா, சத்யபிரியா இந்த முறை எஃப்எம்ஜியில் பாஸ் ஆகுமா அப்படிங்கறது மட்டும் தான் கேள்வி. லக்னத்துல மிதுன லக்னத்துல குரு இருக்காருங்கய்யா. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனையில இருக்காங்க. இவ்வளவு தாயாங்க லக்னத்துக்கும் அதுக்குள்ள தொடர்பு. இதுல இந்த கேள்விக்கு எப்படிங்க பதில் எடுக்கிறது? கண்டிப்பா பரிவர்த்தனை வர்றதுனால அந்த பொண்ணு வேற இடத்துல தங்கி படிக்க வைக்கலாம், இல்ல வேற ஒரு டீச்சர் அனுப்புனா கிடைக்கும். இந்த வருடம் பாஸ் ஆகுமான்னு கேட்கும்போது அந்த பரிவர்த்தனைனால வருது. இந்த வருடத்தோட அடுத்த வருட வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வருடம் பாஸ் ஆகுறதே கஷ்டம். இந்த வருடம் வெளியில தங்கி தாங்க படிக்குது. கண்டிப்பா பாஸ் ஆயிரும். ஓ, மெட்ராஸ்ல நேரடி கிளாஸ் தாங்க கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அந்த பரிவர்த்தனை என்னங்க சொல்லுது? அது சொந்த இடத்தை விட்டு வேற இடங்கள படிப்பதன் மூலயமான வெற்றி. ஓ, அப்ப இந்த முறை வெளியே பரிவர்த்தனை ஒரு ஆச்சரியம்னா லக்கணத்துல இருக்கிற குரு திக்பலத்துல இருக்காரு, பரிவர்த்தனைக்கு தான் புதன் திக்பலத்துக்கு வந்து சேருது. ஆமாங்கய்யா. அதனால அந்த பொண்ணுக்கு வெளியில் தங்கி படிக்கிறது மூலியமா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், கண்டிப்பா பாஸ் ஆயிடும். அந்த பரிவர்த்தனை என்னங்க சொல்லுது? அது பரிவர்த்தனை சொந்த இடத்தும் சொந்த ஊரை விட்டு வெளியில போய் தங்கி படிக்கிறது குறிக்குதுன்னு சொன்னேன். ஓ, ஆல்ரெடி சொந்த ஊர்ல இல்லாம வேற ஊர்ல இருந்து படிக்கிறதுனால அதை கண்டுக்க வேண்டியது இல்லைங்க. அது மனசுல எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஓகே. ஆமா, கூடுதலா வேணா ரெட்டப்பட ராசியா இருக்கணும், கூடுதலா இன்னொரு கோச்சிங் ஆன்லைன்ல கோச்சிங் வேற யாராவது எடுக்க சொல்லலாம். ஓ, அது அதோட சேர்ந்து. ஓகே. இது கூடுதல் பலம் கொடுக்கும். இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை பாக்குறது என்னங்க சொல்லுது? அதெல்லாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும்போது அது படிப்பை தடை பண்ணாது. ஓகேங்க, சரி, நல்லது. அடுத்து சார் வணக்கம் சார். சேலம்ல கௌதம் சார். சொல்லுங்க சார். கௌதம் சொல்லுங்க சார். ஒரு 2 கேள்வி சார். இப்ப ஒரே கேள்வி மட்டும் கேளுங்க, உங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சார், நாடியில வந்து கோச்சார் சந்திரனை தொடர்பு கொண்ட கிரகங்கள் தசாபதி அந்தரமா வந்தா சம்பவம் நடக்குங்கிறது கரெக்டா வருது சார். இப்ப வந்து நட்சத்திரங்கள், அதாவது தொடர்பு கொண்ட கிரகங்கள் நட்சத்திரமா வருது, ஆனா டைரக்டா தசாபுத்தியா வரலன்னா அது எப்படி சார்? அந்த லேயர் எனக்கு அந்த சம்பவம் டபுள் டைம் காலதாமதம் ஆகும். டபுள் டைம் இந்த வருஷம் பாஸ் ஆகிறப்போ அடுத்த வருஷம் பாஸ் ஆகும். உடனடியாக 16-17 வயசுல +2 முடிக்க வேண்டிய ஆள் 20 வயசுல முடிக்கும். ஓகே சார். இப்ப வந்து அதுல கால நிர்ணயம் வந்து கரெக்டா புரிஞ்சிக்க முடியாது சார். உங்க 4 மாலையும் நல்லா நிறைய டைம் படிச்சேன் சார். நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட முடியுது. கால நிர்ணயம் வந்து எப்படி மட்டும் பயிற்சி தான் காரணம். அதுக்கு தனியா ஒரு வகுப்பு போட்டுருவோம். தசாக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குது சார். புத்தினா உடனே நடக்குது. அந்தரம்னா ஒரு மூலியமா வச்சா நடக்குது. அந்த இடத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. புத்தி தசா மட்டும் எப்பவுமே புத்திமான் பலவான் பலமுறை சொல்லியிருப்பேன். நட்சத்திரங்கள் வந்து 2 மடங்கு 6 மாசம் நடக்க வேண்டியது 1 வருஷம் நடந்தா அது நட்சத்திரம் இல்ல. அப்ப எப்ப நடக்கும்னு கேட்கும் போது மட்டும் கரெக்டா அது சொல்ல முடிய மாட்டேங்குது. அது ஒரு வகுப்பா உதாரணங்கள் வரும்போது சொல்லுவோம். ஒரு 20 ஜாதகத்தை சொல்லி தருவோம். சரி. இப்ப இந்த ஜாமகோல் பிரச்சனத்துல நம்ம ஜாதகத்தோட கேள்வி போதும். அடுத்த வழி விடுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. மதுரையில இருந்து பானுதேவி. இப்போ உதயத்துல சந்திரன் இருக்கு, வேலை வாய்ப்பு விஷயமா கேக்குறாங்க. புது வேலைக்கு மாற்றம் ஆகலாமான்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே ஒரு வேலையில இருக்காங்க. உதயத்துல சந்திரன் இருக்கு, நம்ம சரின்னு சொல்லிடலாம். ஆனா உதயாதிபதி ராகுவோட 6ல இருக்காரு, 5ல 6 கவிப்பும் உதயாதிபதியோடயே இருக்கு. அப்ப இப்ப மாற்றத்துக்கு பிறகு நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்லிடலாமா? இல்ல உதயாதிபதி நீ கேள்வி ஆரம்பம் தானமா கேக்குறாரு? ஆமா. அப்ப உதயாதிபதி 6ல இருக்கும்போது அவர் என்ன ரசிப்பார்ல வேலைய? ஆனா ராகு இருக்காரு இல்லையா கூட? அவர் வேலையை ரசிப்பாரு. அந்த வேலையை ரசிச்சாலும் அங்க ஒரு குடைச்சல் இருக்கும்னு அர்த்தம். அப்ப பெரிய பாதிப்பு இருக்காது. உறுதிய பாதிப்பு இருக்காது. கேள்வியின் பாவத்துல உதயாதிபதி இருக்குது, அவருக்கு பிடிச்ச வேலையில போய் உட்காருவாரு. பிடிச்ச வேலையில அங்க ராகு இல்லாம இருந்தாருன்னா குடைச்சலே இருக்காது, ராஜா மாதிரி இருப்பாரு. ராகு இருந்ததுன்னா வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று இனம், இல்லைன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் குடைச்சல் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். சரி. ஆனா வெளிக்கட்டத்திலே வந்து புதன் இருக்கிறது வந்து கவிப்போட இருக்காரு, 6 இருக்காங்க. அப்ப ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது கவிப்போட உதயாதிபதி வரும்போது அவர் நீங்க சொல்லும் போதுல என்ன வேலை மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்தினால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உள்ள குடைச்சல் இருக்குங்கிறதா விஷயம். அதுதான், அது மட்டும் சொன்னா போதும். சரி. ஆனா எப்படினாலும் அவர் மாறிட்டு தான் போறாரு இல்லையா? நம்ம கண்டிப்பா நீ வேண்டானாலும் மாறிடுவாரு.
மாறிடுவார். அந்த உதயத்துல இருக்க சந்திரனே அவர் கேள்விக்கான பதில வாசல் உணர்ந்து நிப்பாட்டி அனுபவிடான்னு சொல்லிடும். சரி சரி குருஜி, நன்றி. நல்லது.